ஹலோ வணக்கம் மக்களே. இதோ என் பின்னாடி ஒருத்தன் வண்டியில உட்காந்து வரான் இல்லையா, அவன் ஏதோ திடீர்னு வந்தான் திருவனந்தபுரம் போகணும்னா. எதுக்காக போறான்லாம் தெரியல, ஆனா அவன் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. 1150 ஒருத்தர் திருவனந்தபுரம் போறான். எப்படி பாசிபிள்? இதோ இப்ப இங்க காட்டுறான்ல ரயில்வே ஸ்டேஷன்ல, இந்த ட்ரெயின் கரெக்டா 1 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 9:30 முடியுது. இந்த ட்ரெயினுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னா 120 ரூபா அன்ரிசர்வ் டிக்கெட். ஏன்னா அவன் ரிசர்வ் பண்ற அளவுக்கு அவன் பெரிய ஆளும் இல்ல, அவனுக்கு யாரும் ரிசர்வ் பண்ணி தரவும் தெரியாது, ஏன்னா ஒரு தற்கொலை. இப்போ அவன் இங்க இருந்து கிளம்பி எங்க போறான் அப்படின்னா திருவனந்தபுரத்துல கரெக்டா காலையில 9 மணிக்கு ரீச் ஆகிறான். சென்னை திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல. அந்த சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்ல ஆரியாஸ் ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஏற்கனவே 120 ரூபா தான் வந்திருக்கான். அப்ப அவன் எப்படி சாப்பிட்டுருப்பான்னு உங்களுக்கு தெரிய வேணாம். அப்படியே கொஞ்சம் நவுந்து வந்தீங்கன்னா தலசேரி கடைன்னு சொல்லி ஒரு கடை இருக்கு, கிச்சன் தலசேரி. அந்த கடையில 70 ரூபாய்க்கு ஒரு புரோட்டாவும் ஒரு முட்டைக்கறியும் சாப்பிடுறாரு நம்ம பையன். இங்க இருந்து கிளம்பி அடுத்து எங்க போறாரு அப்படின்னா, பஸ் ஸ்டாப்ல ஒரு ஜூ அங்க ஒண்ணு இருக்கு திருவனந்தபுரம்ல. அந்த ஜூக்கு உள்ள போறதுக்கு கரெக்டான டைம்ல போனோம். தம்பி கரெக்டான டைம்ல போல, அதனால ரைட்ல கட் போனா ஒரு மியூசியம் இருக்கு. அந்த மியூசியம்ல 70 ரூபாய்க்கு என்ட்ரி டிக்கெட். அந்த என்ட்ரி டிக்கெட்ல உள்ள போனா வெறுமனே வீடியோ தான் எடுக்க கூடாது, ஒன்லி கேமரா தான். இதை எடுத்துக்கோ, உனக்கு தேவையானதை போஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. ஆனா அவன் ரெண்டுமே பண்ணல, சும்மா ஆசைல போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கான். எனக்கு கிடைச்சது ஒரே ஃபுட்டேஜ் தான், அதை வச்சுதான் உங்கள்ட்ட காட்டிட்டு இருக்கேன். அடுத்து அங்கிருந்து கிளம்பி மதியானத்துக்கு லூலு மால் போறான். லூலு மால்ல மதியானம் 3 மணி வரைக்கும் இருக்கான். அங்க ஒரு ஹைப்பர் மார்க்கெட் ஒன்னு இருக்கு. அங்க லஞ்சை முடிக்கிறான். லஞ்ச் எவ்வளவு தெரியுமா? 120 ரூபா. 120 ரூபாய்க்கு அவன் என்னென்னமோ சாப்பிட்டுருக்காங்க, என்னென்னமோ சொல்றான். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி கட் பண்ணா நம்ம பையன் எங்க போறான் அப்படின்னா கோவளம் பீச். இது கோவளம்னா சென்னையில இருக்க கோவளம் இல்ல, இது ஒரிஜினல் கோவளம். நம்ம ஆளுங்க தான் டூப்ளிகேட் பண்ணுவாங்க. இந்த பீச் பாக்குறீங்களா, இதுதான் கோவளம் பீச். இங்க அப்படியே கொஞ்ச நேரம் தம்பி யார் கூட போனான்னு தெரியல, ஆனாலும் ஒலாத்திட்டு இருந்திருக்கான். அது மட்டும் வீடியோல தெரியுது, காலை பார்த்திருப்பீங்க. அங்க இருந்து கிளம்பி திருப்பி ஆரியாஸுக்கு ஜூம் பண்றோம். ஆரியாஸ் கிடையாது, ஏசி டார்மெண்டரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்கதான் தம்பி தங்கியிருக்காப்ல நைட்டு. அங்க இருந்து கிளம்பி எங்க போறாருன்றத நீங்க வீடியோ லாஸ்ட்ல பாப்பீங்க. ஆனா இந்த தங்கறதுக்கு எவ்வளவுன்றது அங்க போனீங்கன்னா விசாரிச்சா அங்கேயே சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா அங்க ஒரு போன் நம்பர் இருக்கு, இங்க இருந்து கூட நீங்க கேட்டுக்கலாம். அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா சொல்றோம். அடுத்து எங்க போனாரு அப்படின்னா, தலைவர் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த டார்மெண்ட்ரி இருக்கு. டார்மெண்ட்ரில இருந்து 500 மீட்டர் தொலைவிலேயே பத்மநாப சுவாமி கோயில் இருக்கு. வேர்ல்டுலயே ரொம்ப பணக்கார கடவுள்னா திருப்பதியில இருக்கக்கூடிய ஏழுகுண்டலவாணர். அதே ஏழுகுண்டலவாணரை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அது நம்ம திருவனந்தபுரம் தான். சேனலை தொடர்ச்சி ஃபாலோ பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம எப்பவுமே கோயில் சம்பந்தப்பட்ட வீடியோ தான் போடணும். ஆனா என்னைய விட்டுட்டு இவன் பத்மநாப சுவாமி கோயில் போறானா அங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு அர்த்தம். 6 மணிக்கு தரிசனம் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு இடைவெளி கேப்லயும் தரிசனங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இவன் போனது 6 மணிக்கு, வெளியில வந்தது 8:15 மணிக்கு. அவன் போறதுக்கு முன்னாடி அவன் கொண்டு போன ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் போனு, முக்கியமா பர்ஸை மட்டும்தான் உள்ள அமைச்சிருக்காங்க. ஏன்னா காசு போடணும். அந்த விஷயத்தை தவிர மத்த எல்லாத்தையுமே நீங்க லாக்கர்ல வைக்கணும். பசங்க எல்லாருமே சட்டை இல்லாம தான் கோயிலுக்குள்ள தரிசனம் பார்க்க முடியும். பெண்களுக்கு ட்ரெடிஷனல் வேர், சாரி, முக்கியமா என்ன சொல்றது, பாவாடை சட்டை அந்த மாதிரி தான் போட்டு போகணுமே ஒழிய இந்த சுடிதார்லயோ மாடர்ன் ட்ரெஸ்லயோ போக அலௌடு இல்ல. இதுக்கு மேல ஏதாவது டீடைல் தெரியும்னா போனவதான் நீங்க கேட்கணும். அவனை பத்தி கேட்கணும்னா நீங்க கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க. இதோட நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவன் வந்தது லட்சணத்தை பாருங்க, திருப்பி அதே போட்டோ தான் வச்சிருக்கான் ரயில்வே ஸ்டேஷன். பாருங்க, நீங்களே பாருங்க.